இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணுமா? ஆமா. அழகான ஒரு பையன் வந்திருக்கிறான். என்ன இந்த பாரு, வெளிநாட்டுல இருந்து கூட்டி வந்திருக்கிறேன். ஓ வெளிநாடு. வெளிநாட்டுல. சரி. வெளிநாட்டுல இருக்கு தெரியுமா? என்ன தெரியல? தெரியலையே. ஓ அமெரிக்காவுல. ஆமா. சரி. மங்கி குரங்கு. ஓ மங்கி குரங்கு. ஆமா. சரி. அது கொண்டு வந்து அங்க இருந்து நீ கூட்டி வந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். நல்லா பேசுவானா? பேசுனா நல்லா அழகா பேசுவான். ஆனா சோரமா நின்று பேசு. ஏன்னா நல்லா பேசுவா. அப்படி பக்கத்துல மட்டும் போவாத. பக்கத்துல போக கூடாதா? ஆமா. சரி. யான்னு கேட்டேன். அவன் ஏசி நோட்டி. ஓ ஏசி நோன்றானா? ஆமா. ஏசி நோய். சரி ஏசி நோய். நம்ம பக்கத்துல பாத்துறோட. போய் பாரு. படியேறி. வா டேய். ஓய் அண்ணா. பாபு சபையோட வந்திருக்கீங்க. ஐயோ. நீங்க ஏதாவது பாடுவாயா? இல்ல தோலுவாய். இல்லடி. சினிமா பாடல் ஏதாவது? சினிமா பாடல். பாட்டிலோட. பாடல் நான் போடுறது. கிழிஞ்சிட்டு போயிடும். இல்லனா. சினிமா பாடல் ஏதாவது பாடுறா? சினிமா பாடல். ஆமா. ஆமா. ஒரு ராசா தீ ஒண்ணாய் நீங்கள் பாடக்கூடிய பாடல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? ஆமா. சரி சரி. அடியே நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு. ஆமா. அருமையும் பெருமையும் திறந்த அழகு திரு பொன்னாடு. அழகு திரு பொன்னாடு. ஆமா. பொன்னாட்டின் பெயர் என்ன? சின்னேரி. சின்னேரி கிராமம் என்றால் சின்னேரி கரை கிராமம் என்றால் நம்மளை போல நாடக நடிகர்களுக்கு சொந்தமான தாய் திருநாடாகும். ஆமா. உண்மைதானே? உண்மைதான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் அருள்வாரிக்கும் பெரியாண்டிச்சி அம்மன் தேவ திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆண்டவனுக்காக நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா ஆமாங்க. சின்னேரி கரையில வாழ்ந்து புகழ் பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்கள். ஆமா. இந்த ஆண்டவனுக்காக ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா. அனைத்து நல்ல உள்ளங்கள் நல்ல பக்கமான அங்கமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலவத்தோடு வாழ வேண்டும் என்று அடியே. அப்படி இருந்தாலும் சிங்கார பொன்மேடையில் வைக்கப்பட்ட நாடகம் என்னவென்று தெரியுமா? புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய தூர்வாசர் கருவ பங்கம். இல்லை என்றால் பெரியாண்டவன் பெரியாண்டிச்சி பிறப்பு. பெரியாண்டவன் பெரியாண்டிச்சி பிறப்பு. இந்த அம்மனுக்கு ஐயா
மார்கை வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? ஆமா, யார் இதுக்கு இந்த அம்மாவுக்கு விலங்கு போடுறாங்க? ஆமா, இந்த அம்மா ஏன் படுத்து முகமா இருக்குது? ஏன் படுத்திருக்கிறோம்? எல்லா சாமி எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கும், உட்கார்ந்து முகமா இருக்கும். ஆமா, இந்த அம்மா ஏன் படுத்து முகமா இருக்குது? இந்த அம்மாவுக்கு ஏன் 5 தலை நாகு இருக்குது? இந்த அம்மாவுக்கு ஏன் அங்காள அம்மன் என்று சொல்லி ஒரு பெயர் இருக்குது? எல்லாமே இந்த நாடுகள்ல தெரியும். ஆமா, சரிமா. ஆமாமா, பெரியாண்டிச்சி பிறப்பு தூர்வாசர் கெருவபங்கம் என்னும் நாடகத்தில் நான் வந்திருக்கும் தருவாயில் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? அடியே கேட்டு கொடுப்பது மனித குணம், சேலாமிய கொடுப்பது தெய்வீக குணம். மதிமிக்கும் மரியாதைக்குரிய அருமை அம்மா அவர்கள். அவங்க பேரு ராவதி அம்மா. ராவதி அம்மா எனக்காக வேண்டி 20 நன்கொடை செஞ்சிருக்கிறாங்க. உன்னார் அம்மா ராசாத்தி அம்மா. ஆமா, எனக்காக வேண்டி ரூபாய் 20, 30 என்று சொல்லி நன்கொடை செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய செய்யும் தொழில் எந்த பக்கம் போனாலும் தங்கமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். அடியே மதிமிக்கும் மரியாதைக்குரிய வெள்ளாளப்பட்டியில வாழ்ந்து புகழ் பெற்ற நம்மளுடைய அருமை ஐயா யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமா, செல்வம் ஐயா. நம்மளுடைய நாடகத்தை உலகமெங்கும் பரம திசை பெறப்பாட்டு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடியே இந்நாடகத்தில் வேடப்பட்டு வந்திருக்கிறீங்களே, நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. அம்மாடி பருவாதார இருந்தாலும் உங்களுடைய பெயர் என்னம்மா? ஏன்னா பைத்தியக்காரன் நாயா இங்கதான் இங்கடா இருக்குது. என்னடா ஏன்டா எங்க போனாலும் இடம் எடுக்க முடியல? அம்மம்மா ஓய் பரமதராஜன் பெற்ற அந்த பரம சிவனு கேட்ட என்னுடைய பெயர் தான் உமா பார்வதி. என்னுடைய பெயர் உமா பார்வதி. ஆமா, சரி, பார்வதியாக இருந்தாலும் எப்படி பிறந்தீங்க? எனக்கோ பல பெயர்கள் உண்டு. பல பெயர்? ஆமா. என்ன பெயர்? காஞ்சியில காமாட்சி, மதுரை மீனாட்சி, மதுரையில மீனாட்சி, திருவேற்காட்டுல திரு கருமாரியாகவும், ஆமா, இப்படி சொல்லக்கூடிய எனக்கோ பல பெயர்கள் உண்டு. பல பெயர் உண்டு. ஆமாடி. சரிம்மா. அம்மம்மா அப்படி பர்வத ராஜனாக பிறந்திருந்தாலும் அடியே
நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு பிறந்தவளா? எப்படி ஐயா பிறந்த? எப்படி தெரியுமா? எப்படி? அதிக உலகம் இருக்கும் முன்னே எப்படி பிறந்தீங்க? உலகம் பிறக்கும் முன்னே உலகம் பிறக்க முன்னே இந்த உமையவள் நான் பிறந்தேன். உலகம் பிறக்காத முன்னாடியே? ஆமா. எப்படி? எப்படி தெரியுமா? முதலாவதாக யார் பிறந்தவர்? யாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆமா. இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்காதபடி முதலாவதாக பிறந்தது யாரு? யாரு? ஆதி பகவான் முதலாவதாக பிறந்தார். ஆதி பகவான். ஆமா. சரி சரி. அம்மம்மா, அப்படி ஆதி பகவான் முதலாவதாக பிறந்திருந்தாலும் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் தவம் இருந்தார். எத்தனை ஆண்டுகள்? 8,85,000 ஆண்டுகள். 8,88,000. 85,000 ஆண்டுகள். ஆமா. உலகத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி கடோர தவம் செய்தார். ஆமா. இத்தனாண்டு காலமாக தவம் செய்து இந்த தவத்தில் எதுவும் பலனில்லை என்று சொல்லி அவருடைய நெஞ்சை தேய்க்கிறாரு. மன வருத்தத்துடன் நெஞ்சு தேய்ச்சா என்ன வரும்? அதுக்குதான் வரும். ஆமா. பல ஆண்டு காலமாக தண்ணி ஊற்றவில்லை என்று சொல்லி நெஞ்சு தேய்க்கிறாரு. நெஞ்சு தேய்த்த உடனே அழுக்கு கட்டியாக வருகிறது. அழுக்கு கட்டி வருது. ஆமா. சரி. அந்த அழுக்கு கட்டி எடுத்து ஓக்கி நடுக்கடல்ல வீசுறாரு. நடுக்கடல்ல? ஆமா. சரி சரி. நடுக்கடல்ல வீசுன உடனே ஆங்கார கோபத்தோடு 3 கண்ணோடு இந்த உமையவள் நான் பிறந்தேன். உண்மைகள் நீங்க பிறக்கிறீங்க. அப்படி உமையவளாக நான் பிறந்திருந்தாலும் அம்மம்மா உலகத்தை சுற்றி முழுதும் பார்க்கிறேன். நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய தாய் தந்தை யார் யாரு? நான் எதற்காக பிறந்தேன்? அப்படின்னு சொல்லி திசைகளோ 4. திசைகள் 4. ஆமா. சரி. கிழக்கு மேற்கு வடக்கு என்று சொல்லக்கூடிய 4 திசையிலும் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்க்கறீங்க. ஆமாம்மா. அப்படி சுற்றி பார்க்கும் தருவாயில் 3 பகுதி நீராகவும் 1 பகுதி நிலமாகவும் தெரிகிறது. அப்படி தெரிந்த உடனே தெரிந்த உடனே சுற்றி பார்க்கும் பொழுது முதலாவதாக என் முன்பு யார் தோன்றினார்? அந்த ஆதி பகவான் முனிவர் மட்டுமே என் முன்னாடி தோன்றாரு. முனிவர். ஆமா. சரி. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், நான் எப்படி பிறந்தவள்? எதற்காக பிறந்தவள்? என்னுடைய தாய் தந்தை யார் என்று சொல்லி அவர் இடத்துல கேட்க அவர் ஒரு வாய்வார்த்தை சொல்றாரு. எப்படி தெரியுமா? எப்படி? அம்மா, இந்த உலகத்தை உருவாக்கும் என்று சொல்லி கடோர தவம் செய்தேன். கடோர தவம் செய்திருந்தாலும் 8,85,000 ஆண்டுகள் தவம் செஞ்சேன். அந்த தவத்தில் எதுவும் பலனில்லை என்று சொல்லி ஒரு அழுக்கு கட்டி வந்ததம்மா. அந்த அழுக்கு கட்டி ஓங்கி நடுக்கடல்ல வீசுறேன். நீ பெண்ணாக பிறந்தாய். யாரு?
உண்மையா ஒரு பெண்ணாக நான் பிறந்தேன் அம்மா அப்படி பிறந்திருந்தாலும் சுவாமி உலகத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க அதை நான் எப்படி உருவாக்குவேன் அப்படின்ற வாய்வார்த்தை கேட்க 3 உபயோக மந்திரங்கள் தராரு என்னென்ன மந்திரம் 3 மந்திரம் ஆமா என்ன 3 மந்திரம் என்னென்ன 3 மந்திரம் கல்பு 3 மந்திரம் 3 மந்திரமா வருடே காமாளி கல்பாயிட்டான் உபயோக மந்திரங்கள் அது அப்பவே என்னென்ன மந்திரம் அகார அகார உகார உகார ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய 3 உபயோக மந்திரங்கள் தராரு அப்படி மந்திரத்தில் கொடுத்து ஆனால் இந்த மந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்துவது எப்படி அந்த கடல்ல முதல் மந்திரத்தை எடுத்து அந்த கடல்ல வீசுறார் அது கடல்ல வீசுறீங்க ஆமா சரி அந்த கடல்ல வீசுறனே ஒரு மகன் அம்மா என்று சொல்லி ஒரு ஆடவன் பிறந்தாரு சரி என்னுடைய நெற்றிக்கண்ணு திறந்து அவரை எரிச்சிட்டீங்க என்ன காரணம் நம்மளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை நம்மளுக்கு திருமணமாகவில்லை இன்னும் பாலகனும் அம்மா என்று சொல்லி இறந்து வராரு சரி நெற்றிக்கண்ணு எரிச்ச உடனே ஒரு மந்திரம் அதுல போயிருச்சு 2வது மந்திரத்தை வாங்கி நடுக்கடல்ல வீசுறேன் கண்ணே அப்படி என்று சொல்லி ஒரு ஆடவன் பிறந்தாரு கண்ணே என்று என்ன கண்ணே என்றால் ஒரு கணவனுக்கு சமமாகவர் புருஷனுக்கு சமம் ஆமா சரி சரி அவரையும் என்ன செஞ்சேன் என்னுடைய நெற்றிக்கண்ணத்துல இருந்து அவரையும் எரிச்சிட்டேன் ஆமா சரி அப்படி எரிச்ச உடனே 3வது மந்திரத்தை எடுத்து கடல்ல வீசுறேன் கடல்ல தங்கா பொறுமை அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடவன் பிறந்தாரு சரி அவர் பிறந்த உடனே என்னுடைய கோபம் எல்லாம் அப்படியே சாந்தமாகி விட்டது சாந்தமாயிருச்சு பொறுமை கூட வந்துட்டேன் சரி சரி அப்படி சாந்தமாக உடனே பிறகு என்ன செய்தேன் என்ன செஞ்சீங்க அம்மம்மா நீ 3 பேர்த்த பிறகு வச்ச ஒரு ஆடவன் அம்மா என்று சொல்லி வந்தான் இன்னொரு ஆடவன் கண்ணே என்று சொல்லி வந்தான் ஒரு ஆடவன் தங்கா பொறுமை அம்மா அப்படின்னு சொல்லி வந்த உடனே தங்கா பொறுமை அம்மா அப்படின்னு யாரு ஸ்ரீமந்த நாராயணன் ஆமா அவர்தான் என்னுடைய தோன்றினாரு சரி சரி தோன்றிய உடனே சுவாமி மாயவராக நீங்க இருக்கிறீங்க இந்த ஆடுகள் 2 பேர்த்தையும் பிறகு வச்சேன் அல்லவா அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறேன் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா அம்மம்மா முதலாவதாக பிறந்தவங்களா அந்த பிள்ளையார் யாரு பிள்ளையார் ஆமா அப்படின்னு சொன்னதுனாலதான் முந்தி பிறந்தவன் விநாயக பெருமான் விநாயகர் ஆமா அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் பிள்ளையார் என்றதுனாலதான் அந்த விநாயகருக்கு பிள்ளையார் என்ற பெயர் சரி சரி அம்மம்மா அப்படி 2வதாக பிறந்தது யாரு கண்ணே என்று சொல்லி அவர் யாரு அவர் தான் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆமா சரி சரி அப்படி என்னொன்னே அவரு கணவனாக ஏற்றுக்கொள்ளமா எடுத்து சொல்லி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இவர் நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு என்ன காரணம் அவர்கிட்ட இருக்கிற நெற்றிக்கண்ணு பிறந்து எனக்கு பிடிந்து வைத்தால் மட்டுமே அவள் நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் சரி சரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி அவருக்கு வச்சாச்சு யாருக்கு அந்த ஆடவன் பிறந்தாரு அல்லவா ஆமா 2வதாக பிறந்தாரு அவருக்கு வச்சாச்சு அந்த நெற்றிக்கண்ணு திறந்து எடுத்த உடனே இந்த இடத்துல பள்ளமாக்கிடுது அந்த இடத்துல பள்ளம் ஆமா ரத்தமோ ஆறாக பெருகி ஓடுகிறது எந்திரிச்சாக்கா மதிமிக்க மரியாதைக்குரிய என்னுடைய ஆறுயிர் அக்கா ஆமா சரி சரி சந்திரக்கா அவர்கள் எனக்காக வேண்டி ரூபாய் 100 நன்கொடை செஞ்சிருக்கிறாங்க சரி அவர்களை செய்யும் தொழில் எந்த பக்கமானாலும் தங்கமாக இருந்து திருப்பதி மலையால் ஏழுமலையான் சன்னதி குடி எப்படி வளர்கிறதோ அதுபோல அவருடைய குடும்பங்கள் வளர வேண்டும் அப்படி நெற்றிக்கண்ணு பிடிக்கிற உடனே என்னுடைய நெற்றில் ரத்தம் ஆறாக பெருகி ஓடுகிறது சரி ஹரிராமன் சொல்றாரு சிவபெருமானை பார்த்து அந்த ஆடவனை பார்த்து சுவாமி உமா பார்வதி நெற்றில் பள்ளமாகி விட்டது ரத்தமோ ஆறாக பெருகி ஓடுகிறது சரி இதை நிறுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி உன்னுடைய பெருமர்களால் எடுத்து நெற்றில வை அப்படியே ரத்தமாக நின்றுவிடும் சரி அதுவா பெண்களுக்கு குங்கும போட்டு திலமாக மாறிவிடுது குங்கும போட்டு ஆமா அதனாலதான் நீங்க பாரு இங்க நெத்தியில போட்டு வைப்பாங்க பாரு அதனாலதானா பெண்கள் அனைவரும் பேரும் வைப்பாங்க சரி சரி அம்மம்மா இந்த யுகத்தில் அவர்களை திருமணம் செய்ய முடியாது அடுத்த யுகத்தில் பர்வதராஜனுக்கு மகளாக இருந்து அவரை திருமணம் செஞ்சு வாழ்ந்துக்கலாம் சரி அப்படின்னு சொன்ன உடனே திருமணம் செஞ்சாச்சு அப்பேற்பட்ட கணவர் யாரு யாரு
பிள்ளையாக பிறந்து அடுத்த ஜென்மத்தில் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அல்லவா? ஆமா. அப்பேற்பட்ட யாரு தெரியுமா? யாரு? கையில மலையை ஆண்டு வரக்கூடிய முக்கன் கொண்ட சிவபெருமானை என்று நான் மாலையிட்டேன். சிவபெருமான். ஆமா அம்மம்மா அப்படி சிவபெருமான மாலையிட்டு எனக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். என்னுடைய அருளால் பிறந்தவன் முந்தி பிறந்த விநாயக பெருமான் என்னுடைய முதல் பிள்ளை. சரி. இரண்டாவதாக பிறந்தவர் அல்லவா? அந்த பிள்ளை யாரு? அவன் யாரு? அவர்தான் பழனிமலையில குடியிட்டு இருக்கிறார் அல்லவா? முருகபெருமான். முருகப்பெருமான். ஆமா. சரி சரி. அம்மம்மா அப்படி இருக்கும் தருவாயில் எனக்கு அன்றாடம் என்ன வேலை? என்ன வேலை? என்னுடைய கணவனுடைய பாதத்தை படி வேணும். சரி சரி. முதல் வேலையாகும். போலாமா? போலாம்.